இந்த பள்ளிவாசல் எவ்வளவு புதையல உள்ள வச்சிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். வரலாற்று சிறப்பு மிக்க சஃபா மர்வா பள்ளிக்கு வெளியே இல்ல, பள்ளிக்கு உள்ள இருக்கு. இந்த 2 மலைகளும் அதில் செய்யப்படுகிற சை என்கிற வேளாண் இபாதத்தும் இது எல்லாத்தையும் பள்ளிவாசல் இதற்குள்ளே வைத்திருக்கிறது. மாணவர்களை இதுவெல்லாம் கடந்த காலங்களில் எத்தனை புனிதங்களை உள்ளே வைத்திருக்க வேண்டுமோ அத்தனை புனிதங்களையும் இந்த பள்ளிவாசல் உள்ளே வைத்திருக்கிறது என்பதற்காக சொல்லுவோம். இதை தாண்டி நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் டுடே அப்டேட் யோசிச்சா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அல்லாஹ் அக்பர் காலத்தால் அழியாமல் எல்லா ஆளுநர்களால், அரசர்களால், ஜனாதிபதிகளால், கவர்னர்களால் தனி கவனம் வைத்து பேணப்பட்டு வந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம். இதுக்கு ஹரம்னு பேரு. 14 இருக்கிற மஸ்ஜிதுல் நபவிக்கும் ஹரம்னு பேரு. 2 ஹரம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அரபுலகினுடைய ஜனாதிபதிக்கு, அதிபருக்கு பெயர் என்ன தெரியுமா? 2 ஹரம்களுக்கு சேவகர், ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் அப்படின்னு தான் பேரு. அவங்க வேற பேரெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, இந்த பள்ளிவாசலுக்கு நான் ஹாதிம், இந்த பள்ளிவாசலுக்கு நான் ஊழியன் என்று சொல்லுவதைத்தான் அந்த நாட்டினுடைய உயரிய போஸ்டாக இருக்கிற அதிபர் போஸ்ட் இந்த பள்ளிக்கு ஹாதிம்னு சொல்றதுலதான் பெருமைப்படுதுன்னு கவனிக்கிறேன். பாருங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல இன்னைக்கு உள்ள மஸ்ஜிதுல் ஹராமை பத்தி பார்ப்போம். 24x7 எல்லா நாளும் 24 மணி நேரமும் அடைபடாத கதவுகளோடு, இடைநிலாத இபாதத்துகளோடு தொடர்ந்து அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். பள்ளி ஃபுல்லா பல லட்சம் மக்கள் தொழுகிற அளவுக்கு இடவசதி உள்ள பள்ளி ஃபுல்லா ஏசி, குளிரூட்டப்பட்டது மட்டுமல்ல, நீங்கள் தவாஃப் செய்கிற தரைக்கு ஏசி என்பது பூமிக்கு அடியில இருந்து தொழில்நுட்பத்தோடு தரப்பட்டிருக்கிறது. வெயில் காலத்தில் அங்கே கால் வைக்கிற போது சூடாக இருக்காது. தேவையான அளவுக்கு உள்ள தரைத்தளம் எல்லாம் குளிரூட்டப்பட்டிருக்கிறது. படியேறி போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு டோட்டல் மஸ்ஜிதுல் ஹராம் எஸ்கலேட்டர்கள் வைத்து தனி நிர்வாகத்தால் அங்கே ஒரு குழுவால் அது தனியாக நியமிக்கப்படுகிறது. பள்ளி முழுக்க உலகத்தின் எந்த மூலையிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் வந்தாலும் அவர்களுக்கு தனி வழி. எஸ்கலேட்டர்களை சொல்லவில்லை. ஒரு வீல் சேர் போறதுக்கோ, வயசானவங்க போறதுக்கோ, முடியாதவங்க நடக்கிறதுக்கோ, பள்ளிவாசலின் எல்லா மூலையிலும் ஒரு இடத்துல கூட இங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஏற்பாடும் வைத்திருக்கிறார். பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கிற மைக் சிஸ்டம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே இல்லை உலகத்துல. அவ்வளவு பிரம்மாண்டமாக, துல்லியமாக, உங்களுடைய லேசாக நீங்கள் எச்சில் முழுங்குகிற சப்தம் கூட எடுத்து காட்டி விடுத்து விடுகிற உயர் தொழில்நுட்பத்தை சார்ந்த மைக் சிஸ்டம் அங்கே வந்திருக்கிறது. தேவையான என்னென்ன ஏற்பாடுகளோ அத்தனை, நம்ம பாணியில சொல்றதுன்னா அத்தனையும் ஃப்ரீ. ஒரே ஒரு டிக்கெட் கவுண்டர் வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏசா மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள கட்டணங்கள் எதுவும் இல்லாமல் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இவ்வளவு ஏற்பாடுகளோடு, நம்ம ஊர் பாணியில சொல்றதுன்னா உண்டியலே கிடையாது, பக்கெட் வசூல் கிடையாது. நீங்கள் தாருங்கள் என்று நிதி கேட்டால் உலகம் கொட்டி கொடுத்து விடும். ஒரு தனி நாட்டையே அதை வைத்து ஆட்சி செய்து விடலாம். ஆனால் எந்த கட்டணமும் இல்லாமல், எந்த வசூலிப்புகளும் இல்லாமல், பள்ளிவாசலுக்கென்று அதில் பயன்படுத்தப்படுகிற எதற்கும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை, இந்த சேவைகளை எல்லாம் செய்வதை பாக்கியமாக கருதி வந்தவர்கள் இதுவரை அரபுலகத்தை ஆண்ட அத்தனை பெருமக்களும். சரியா சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தமா 88 ஏக்கர் இடம் அதுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று பெயர். மக்கால இருந்த எல்லா சஹாபி வீடும் இப்ப பள்ளிவாசலுக்குள்ள போயிடுச்சு. மக்கால இருந்த அபூஜஹல் உள்ளிட்ட எல்லா எதிரிகளுடைய வீடும் பள்ளிவாசலுக்குள்ள போயிடுச்சு. வரலாற்று சிறப்பு மிக்க மக்காவின் எத்தனை இடங்களோ அத்தனை இடங்களும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே வந்து விட்டது. அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஏற்பாடு மஸ்ஜிதுல் ஹராம். உயிரோட்டத்தோடு உலகத்தை கவர்ந்திருக்கிற வகையில் அல்லாஹ் உலக முஸ்லிம்களின் மர்கஸாய், மையமாய் இன்றளவும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். மஸ்ஜிதுல் ஹராமை பற்றிய வியக்கத்தக்க செய்திகள் வரலாற்றில் இன்னமும் நிறைய உண்டு. சொற்பொழிவு நின்றுவிடும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமிக்க மஸ்ஜிதுல் ஹராமை மீண்டும் மீண்டும் ஆயுளை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொழ, அதற்குள்ள இருக்கிற காபாவை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யும் நற்பேற்றையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.